கோபி, இனியா 2 பேருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போறாங்க. போயிட்டு கேக்லாம் நல்லா இருக்கா? சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வாங்கி குடுக்குறாரு. இனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோபி சொல்றாரு, "இல்ல குழந்தை பொறந்தா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாரு. "என்னது குழந்தையா? என்ன டாடி பேசுறீங்க? உங்களுக்கு குழந்தை பொறக்குமா? என்ன டாடி பேசிட்டு இருக்கீங்க? சிரிப்பா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! எதுவுமே சொல்ல முடியாது போல இருக்கே. எல்லாம் கிண்டலா தான் பேசுறாங்க. சரி அமைதியா இருக்கிறது தான் நல்லது. சரி இரு இனியா நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்ப கரெக்ட்டா விமல் வராரு. விமல பார்த்தவுனே, "ஏய்! நீ என்ன இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பச்சி சொல்ச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. ஐயோ கடவுளே! நான் தனியா வரல. அப்பா வந்திருக்காரு. டாடி பார்த்தாரு. அவருக்கு வர கோவத்துக்கு அளவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா கோபி வந்துட்டாரு. "டேய் யார்றா நீ? எதுக்குடா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? ஓ! ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதே கூட வந்து உட்காந்துருப்ப இல்ல? எழுந்துருடா ஃபர்ஸ்ட் எழுந்துடுறா மேலே நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, "டாடி டாடி ஒரே ஒரு நிமிஷம் என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏடாது உன்னோட ஃப்ரெண்டா? ஏதோ ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கான், இவன் போய் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "இல்லை டாடி என்னோட காலேஜ் தான் எனக்கு தெரியும். இவன் மூஞ்ச பார்த்தா சரியாவே இல்லையே." "ஆமாம் டாடி ஆமாம் 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 தெரிஞ்சவங்க தான் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "என்னது டேடியா? ஓ என் பொண்ணுக்கு நான் டேடி ஓகே, நீ ஏன்டா என்ன டேடின்னு கூப்பிடுற? உனக்கு என்னை பார்த்தா டேடி மாதிரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபி திட்டிகிட்டு இருக்காரு. "அப்பா அப்பா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கப்பா." "என்னது அப்பாவா? டேய் கம்முனு இருடா, இதெல்லாம் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா சொல்கிறேன் போயிடு இங்கேருந்து" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா." "எது மாமாவா? யார்டா யாருக்குடா மாமா? உன்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரில. போடா இங்கேருந்து போடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தள்ளி கூட்டிகிட்டு போகிறாரு. "போடா இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அனுப்பிட்டோன்னே இனியா கிட்ட சொல்கிறாரு, "இங்கே பாரு இவன் மூஞ்செல்லாம் சரியில்லை, இவன் ரொம்ப நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்கிறாரு. "ஓகே டாடி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கோபி 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பலூன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணுறாங்க. "பூ ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில். "இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. "சூப்பர் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா அப்படின்னு ஒரு பேனர் வச்சா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி சொல்கிறாரு, "அதெல்லாம் வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் குழந்தைக்கு கண்ணு பட்டுரும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "ஓகே பலூன் எல்லாமே கட்டிடுங்க. கட்டிட்டு தேவையான எல்லாமே பண்ணிடலாம்." "ஆமாம் என்ன பேர் வைக்க போகிறீங்க? யார் பேர் வைக்க போகிறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, "நான் தான் பேர் வைக்க போகிறேன். நான் தான் கோபிக்கு பேர் வச்சேன். நான் தான் செடியனுக்கு பேர் வச்சேன். நான் தான் எல்லாருக்குமே வச்சேன். அப்போது என்னோட பேத்திக்கும் நான் தானே பேர் வைக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயையோ நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு மேலே போகிறாரு. செடியன் போயிட்டு கேட்குறாரு, "என்ன ஜெனி எங்கள் பாட்டி தான் பேர் வைக்கிறாங்க ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதில் என்ன இருக்குது? அவங்க நல்லா தான் பேர் வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. "இல்லை அவங்க அம்மா பேர் சரோஜா. அந்த மாதிரிலாம் பேர் வச்சுட்டா அப்புறம் நம்ம பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவாள்ல" அப்படின்னு சொல்கிறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா தான் வைப்பாங்க." "சரி நான் ஒரு பேர் சொல்லட்டுமா? ராகினின்னு வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. "என்னது ராகினியா? ஓ மாலினியை தான் ராகினின்னு வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பயங்கரமாக கோவப்படுறாங்க. "ஜெனி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. நீ ஏன் ஜெனி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கேட்குறாரு. "தயவு செய்து விட்டுருங்க. அவங்களே பேர் வைக்கிட்டோம் சரியா? சரி நீங்கள் என்ன பட்டு வேஷ்டி கட்ட போகிறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளை எது சொன்னாலும் திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. எழில் உள்ளே போகிறாரு. போயிட்டு அமிர்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. "என்ன குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அமிர்தா, "நம்ம குழந்தைக்கு நமக்கும் குழந்தை பிறக்கும் பேர்லாம் வைப்பாங்க சரியா? நீ கவலைலாம் படாத. எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கும். நீ நினச்சது நடக்கும்" அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செடியன் பயங்கர டென்ஷனாக வந்துட்டுருக்காரு. என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்க